எஸ்ஐஆர் பணிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பான விவரங்களை வெளியிட உள்ளார். பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்குவங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி கடந்த 14ஆம் தேதி வரை நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள 6,41,00,000 வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்த பின்னர் பதிவேற்றம் செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் திருத்தத்திற்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பான விவரங்களை வெளியிட உள்ளார். அதேபோல் மாவட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட உள்ளனர். இதனிடையே எஸ்ஐஆர் பணிகள் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 98 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறந்தவர்கள் 27 லட்சம், கண்டுபிடிக்கப்பட முடியாதவர்கள் அல்லது ஆப்சென்ட் ஆனவர்கள் 13,60,000, நிரந்தரமாக இடமாறி சென்றவர்கள் 53 லட்சம், இரட்டை பதிவுகள் 4 லட்சம் என 97 லட்சத்திற்கும் அதிகமானோர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை மொத்தம் உள்ள 40 லட்சம் வாக்காளர்களில் 14 லட்சம் பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 28 லட்சம் வாக்காளர்களில் 7 லட்சம் பேரும், திருப்பூர் மாவட்டத்தில் 24 லட்சம் வாக்காளர்களில் 6 லட்சம் பேரும் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு தங்கள் பெயர் உள்ளதா என்பதை பொதுமக்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். பெயர் விடுபட்டிருந்தால் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.